2 மீட்டர் ஆஃப் கிளாத்ல ஒரு கிட்ஸ் ஃப்ராக் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். அதில் ஷோல்டர் லைன்ல மட்டும் நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஃப்ரில் எஃபெக்ட் கொடுத்துருக்கேன். அந்த ஃப்ரில் எஃபெக்ட் எப்படி கொடுத்தோம் அப்படின்னா, யோக் தனியா ஸ்கர்ட் போர்ஷன் தனியா நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். ஃப்ராக்ல யோக் பார்ட்டை ஷோல்டர் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட யோக் ஃப்ரண்ட்ல இருந்து பேக் வரைக்கும் 11 இன்ச்சஸ் இருந்தது. அந்த 11 இன்ச்சஸ் சேர்த்து 22 இன்ச்சஸ். அந்த 22 இன்ச்சஸ்ல நான் டபுள் த அமௌண்ட் எடுத்திருக்கேன். ஸோ 44 இன்ச்சஸ் நான் ஹைட்ல ஒரு கிளாத்தும் 5 இன்ச்சஸ் வித்லையும் நான் எடுத்திருக்கேன். அதை வந்து சென்டர் ஆஃப் த ஷோல்டர்ல வச்சுட்டு குட்டி குட்டியா பேக்ல இருந்து ஃப்ரண்ட் வரைக்கும் ஃப்ரில் குட்டி குட்டியா வச்சுட்டு வரேன். இந்த ஃப்ரில்ல நீங்க வந்து கேதரிங்ஸ் மாதிரி வச்சு ஃபினிஷ் பண்ணலாம், இல்ல நான் வைக்கிற மாதிரி நைஃப் ப்ளீட் வச்சு ஃபினிஷ் பண்ணலாம். அது உங்களோட விருப்பம் மட்டும்தான். அதை முடிச்சதுக்கு அப்புறம் ஈக்குவலா இருக்கணும் ஃப்ரண்ட் அண்ட் பேக். முடிச்சதுக்கு அப்புறம் அதை ஓபன் பண்ணி வச்சு டாப் ஸ்டிச் ஒன்று கொடுக்குறேன். அந்த டாப் ஸ்டிச் கொடுக்கறப்போ அந்த ஃப்ரில் எஃபெக்ட் வந்து மாறாம கரெக்டா அந்த ஃப்ரில் மேலேயே நான் டாப் ஸ்டிச் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டு வரேன். அந்த ஃப்ரில் மாறவே கூடாது, கொஞ்சம் கூட இழுக்காம ஸ்டிச் பண்ணிட்டே வரணும். ஃபைனலா ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த எண்டில் ரா எட்ஜஸ பீக்கோ கொடுத்தும் ஃபினிஷ் பண்ணிக்கலாம், இல்ல மடிச்சடிச்சு கூட ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃபைனலா உங்களுக்கு லுக் இப்படிதான் இருக்கும் ஃப்ரில் எஃபெக்ட் கொடுத்ததுக்கு அப்புறம். அண்ட் சென்டர்ல 3-3 பாட்லி பட்டன் வச்சு ஃபினிஷ் பண்ணிருக்கேன். அண்ட் ஃப்ரில் எஃபெக்ட்டுக்கு பீக்கோ கொடுத்து அடிச்சு முடிச்சாச்சு. பேக் சைட் பாத்தீங்கன்னா ஜிப் வந்து இன்விசிபிளா வச்சு ஃபினிஷ் பண்ணிருக்கோம். அண்ட் கீழே ஸ்கர்ட் போர்ஷன் நைஃப் ப்ளீட் கொடுத்திருக்கேன். இந்த மாதிரி கோர்ஸ் டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும்னா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.